வணக்கம். நான் உங்கள் செங்கல்லிங்கம். ஐஸ்வர்யா சில்க்ஸ், ஐஸ்வர்யா டெக்ஸ்லேருந்து. யூனிஃபார்ம்ஸ். இந்த யூனிஃபார்ம்ஸுங்கிற பேரை கேட்டாலே நமக்கு என்னங்க ஞாபகம் வருது? ஸ்கூல், காலேஜஸ், இது ரெண்டு தான் ஞாபகம் வருது இல்லைங்களா? இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ப்ளே ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிஃபார்ம்ஸுக்குன்னு ஒரு தனி கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றோங்க. இந்த கம்பெனிக்கு பேர் ஐஸ்வர்யா டெக்ஸ். இந்த ஐஸ்வர்யா டெக்ஸுங்கிற கம்பெனி வந்து ஐஸ்வர்யா சில்க்ஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப நாளாக இருக்க ஒரு ரீட்டெயில் கம்பெனியோட ஒரு சப்சிடரி கம்பெனிங்க. இந்த ஐஸ்வர்யா டெக்ஸில் நாங்கள் எஸ்பெஷலாக 2 வகையான யூனிஃபார்ம்ஸ் பண்ணுறோம். ஒன்று ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸ், இன்னொன்று வந்து கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ். ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸ்னால் என்ன, கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ்னால் என்ன, அது எப்படி பண்ணுறோம், என்ன விலையில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ் பார்ப்போம். கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ்னால் இப்போ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேஷுவல் யூனிஃபார்ம்ஸை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ் இந்த கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ளே ஸ்கூல்ஸ், இது எல்லாத்துலேயும் இந்த கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கேஷுவல் யூனிஃபார்ம்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, டிஷர்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ் இல்லைனா ட்ரௌசர்ஸ், இதுதான் கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ். வாங்க எங்களோட கேஷுவல் யூனிஃபார்ம் ரேஞ்சஸை காமிக்கிறேன். எங்கள் கேஷுவல் யூனிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல ரேஞ்சஸ் பண்ணுறோங்க. இது என்னென்ன ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 குவாலிட்டி பண்ணுறோம். என்னென்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் குவாலிட்டி வந்து உங்களுக்கு டாட் நெட் அப்படிங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணுறோங்க. இந்த டாட் நெட் ஃபேப்ரிக் தான் இருக்கிறதுலே ஒரு கம்மி குவாலிட்டி. இந்த டாட் நெட் ஃபேப்ரிக் அடுத்து நாங்கள் ஒரு குவாலிட்டி பண்ணுறோங்க. இந்த குவாலிட்டிக்கு பேர் லெக்கோஸ்ட். லெக்கோஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ்வலாக வேர் பண்ணிகிட்டு இருக்க க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸ், மென்னுக்கு நம்ம வேர் பண்ணிகிட்டு இருக்க க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸு தாங்க லெக்கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸை வச்சு வந்தது தான் இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக். இது வந்து இந்த நார்மல் டாட் நெட் ஃபேப்ரிக்கு அடுத்து உள்ள ஃபேப்ரிக் தாங்க இந்த லெக்கோஸ்ட். இந்த லெக்கோஸ்ட்டில் வந்து காமனாக எல்லா ப்ளே ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதனால இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி, காஸ்ட் கம்மியாக வர்றதுனால இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக் தவிர்த்து நாங்கள் இன்னொரு ஃபேப்ரிக் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன், பியோர் காட்டனில் ஃபேப்ரிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் எல்லாமே பியோர் காட்டனில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இதில் என்னங்க ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் நெட்டுங்கிற ஃபேப்ரிக்லேருந்து காட்டன் வரைக்கும் ஆரம்பித்து 150 ரூபாயில் ஆரம்பித்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 600 ரூபா வரைக்கும் பண்ணுறோங்க. இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறோங்க. எம்ப்ராய்டரி தவிர்த்து நாங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்டும் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த பிரிண்ட்டுக்கு பேர் பிபிஜி பிரிண்ட்டு. இதை தவிர்த்து எம்ப்ராய்டரி பண்ணுறோம். எம்ப்ராய்டரி வேணாம், எனக்கு டிஷர்ட் ஃபுல்லாகவே ஒரு பிரிண்ட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சில ஸ்கூல்ஸில் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி விரும்பும்போது இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த டிஷர்ட் ஃபேப்ரிக் எடுத்து இது கம்ப்ளீட்டாகவே டாப் டு பாட்டம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு பேர் சப்ளிமேஷன் பிரிண்ட்டுங்க. இந்த பிரிண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஷர்ட்ஸில் வந்து டாட் நெட், லெக்கோஸ்ட், இந்த லெக்கோஸ்ட் ஃபேப்ரிக் அடுத்து காட்டன், இது 3 பண்ணுறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பண்ணுற ஜெர்சி பேண்ட் அண்ட் ஜெர்சி ட்ரௌசர். இந்த ஜெர்சி பேண்ட், ஜெர்சி ட்ரௌசரில் சிலர் உள்ள ஜெர்சி கிளாத்தே கேட்பாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஜெர்சி கிளாத்தே உள்ளே வச்சு தைக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம், இதை வந்து ப்ளே ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு சாம்பிளுங்க. இதில் வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு காட்டன் லைனிங் கொடுத்துட்றோம். ஏன் காட்டன் லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் லைனிங் கொடுத்தா தான் ரொம்ப நேரம் அவங்களால வேர் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ரொம்ப நேரம் வேர் பண்ணிகிட்டு இருந்தால் தான் யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், இல்லாட்டி யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப நாள் எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு R&D பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு காட்டன் லைனிங் வித் அவுட் சைட் ஜெர்சி மெட்டீரியல் கொண்டு வந்தோங்க. இதை தவிர்த்து சில ஸ்கூல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லெக்கோஸ் ஃபேப்ரிக்கில் ஒரு டிஷர்ட் கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி ஒரு காட்டன் ட்ரௌசர் ஃபீலே எங்களுக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் ஷார்ட்ஸும் கொடுக்குறோம். இந்த மாதிரி காட்டன் ஷார்ட்ஸுக்கு பேர் பிக் அண்ட் பிக் மெட்டீரியலுங்க. இந்த காட்டன் ஷார்ட்ஸ் மெட்டீரியல் தாராளமாக கொடுத்துட்ருக்கோங்க.
ஸோ இதுதான் எங்களோட கேஷுவல் யூனிஃபார்ம் ரேஞ்சஸுங்க. நாங்கள் சொன்ன கேஷுவல் யூனிஃபார்ம்ஸில் ட்ரௌசர்ஸ் காமிச்சிட்டேங்க. இது லாங் பேண்ட்ஸ். இந்த லாங் பேண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே காட்டன் லைனிங் கொடுத்துருப்போங்க. இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் ப்ரீமியம்னஸ்ங்க. இந்த இது தயாரிக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 25 பீசஸ், அதாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 25 பீசஸ் வாங்குறோங்க. இந்த 25 பீசஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டைம் வந்து ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஆர்டர்ஸ்னாலும் கொடுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம கேஷுவல் யூனிஃபார்ம்ஸ் பார்த்தோங்க. இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸ் தான் என்னங்க, சட்டை பேண்ட்டு, இது தாங்க ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸ். இப்போ ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறோம், காலேஜஸ் பண்ணுறோம், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபார்மல் யூனிஃபார்ம்ஸும் பண்ணுறோங்க. ஸோ இதில் சாம்பிள்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட கேட்டலாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த கேட்டலாக்ஸில் நீங்கள் ஷர்ட் அண்ட் பேண்ட் மெட்டீரியல்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷர்ட் கொடுத்துறோம். இது ஸ்கூல் யூனிஃபார்முங்க. இது அதுக்குரிய ட்ரௌசர்ஸ். கேர்ள்ஸுக்கு அதிலே யூனிஃபார்ம். பாய்ஸ்க்கு இந்த மாதிரி ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ். கேர்ள்ஸுக்கு ஓவர் கோட்ஸ். இது நாங்கள் தைச்சதுல இன்னொரு பெனஃபார்ம் மாடலுங்க. இது ஸ்கூல்ஸுக்கு பண்ணுறோங்க. ஸோ ஸ்கூல்ஸுக்கு ஒரு பெரிய கேட்டலாக் லிஸ்ட்டே வச்சுருக்கோங்க. அந்த கேட்டலாக்ஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை இம்மீடியட்டாக ஸ்டிச் பண்ணியும் கொடுக்குறோம். இப்போ சில பேர் ஸ்டிச் பண்ண வேண்டாம், நாங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறோன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஃபேப்ரிக் மட்டும் சோர்ஸ் பண்ணி சப்ளையும் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு இது ஹோட்டல் யூனிஃபார்ம்ஸுங்க. ஒரு ஹோட்டலுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண யூனிஃபார்ம். இந்த ஹோட்டலுக்காக ப்ரிப்பேர் பண்ண பேண்ட். இது பாய்ஸ் வாலே டிரைவர்ஸ்க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷர்ட்டு. அந்த வாலே டிரைவர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண பேண்ட்டு. இது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பாய்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷர்ட். இது மேனேஜர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷர்ட். அதே மேனேஜர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண பேண்ட். இது தவிர்த்துங்க நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மூணுக்குமே வந்து லேப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய கோட்ஸ் பண்ணுறோம், பிளேசர்ஸ் பண்ணுறோம், வெயிஸ்ட் கோட்ஸ் பண்ணுறோம், ஏப்ரன்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கலெக்டிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கார்ப்பரேட் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து A to Z எல்லாமே கவர் பண்ணுறோங்க. இன்ஹவுஸில் நாங்கள் ஒரு ஸ்டிச்சிங் யூனிட் வச்சுருக்கிறதுனால எங்களால் ஆன் டைம் டெலிவரியும் கொடுக்க முடியுங்க. எனி ஆல்ட்ரேஷன்ஸ் எங்களால் பண்ணித்தர முடியும். சின்ன குவான்டிட்டி, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பீஸ் கொடுக்குறீங்க, அடுத்ததாக ஒரு 10 பீஸ் வேணும், 5 பீஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தாலும் அதுவும் எங்களால் தாராளமாக பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ இதுதாங்க எங்களோட யூனிஃபார்ம் கலெக்ஷன். ஸோ நான் உங்கள் சங்கர்லிங்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக எனக்கு கூப்பிடலாம். எனி ஆர்டர்ஸ், ஸ்மால் ஆர் பிக், யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நினச்சாலே ஐஸ்வர்யா டெக்ஸ் அப்படிங்கிற எங்களோட நிறுவனத்தை நினச்சிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி ஆர்டர் ஸ்மால் ஆர் பிக் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். யூனிஃபார்ம்ஸ்னால் ஐஸ்வர்யா டெக்ஸ், ஐஸ்வர்யா டெக்ஸ்னால் யூனிஃபார்ம்ஸ். தேங்க்யூ.